வசியம்னா என்ன, காந்த சக்தினா என்ன? ஒரு வீட்டில் ஒரு பசுமாடாகப்பட்டது கண்ணீட்டு போட்டு காலையில் 10 லிட்டர் பால் கறக்குறாங்க. அதே சாயங்காலம் பால் கறக்கும்போது நீங்கள் மேகத்துக்கு ஓட்டி மாறி நேரத்தில் எதிர்க்கு உட்காந்து என்ன பண்ணாங்க, வா மடி நல்லா பெரிய மடியாக பால் நல்லா கறக்குமா அந்த மாடு அப்படின்னு யாருன்னா 4 பேர் பார்த்தாங்கன்னா சாயங்காலம் அந்த மாடு திருப்பி 10 லிட்டர் பால் கறக்குமா? காலையில் கறந்த பால் திருப்பி சாயங்காலம் கறக்குதுன்னா கண்டிஸ்டி. காந்த சக்தினா என்ன? அதாவது இந்த பொம்மையாகப்பட்டது வசித்தன்மையுடையது. இந்த மோடி எடுக்கிற கதை வந்து எங்கே சொல்லிக்கிறோம்னா கேரளா ஆலப்புழான்ற கிராமத்துக்கு சொல்லிக்கிட்டு வேணும். 48 நாள் உரிய நடவடிக்கையில மந்திர கத்து எப்படி வசினா அதெல்லாம் சொல்லிக்கிடுறாங்க. அற்புதமான கலை. இந்த வசித்தன்மை வந்து இந்த பொம்மைக்கு அவருக்கு அப்படி சக்தி போகுது. காந்த சக்தினா என்ன? இந்த காந்த சக்தியாகப்பட்டது இந்த பொம்மைக்கும் வசித்தத்து இந்த காப்பாகப்பட்டது அவர் கையில் கட்டினோன்னே அவர் ஃபுல் கண்ட்ரோல் இந்த பொம்மைக்கு வந்துடும். இது வந்து வெள்ளாளர்கள் செஞ்சு பொம்மை, அதனால வந்து அந்த கண்ட்ரோல் ஃபுல்லாக வந்துடும். அதனால தயவு செய்து இந்த மோடி காட்சி நடிகர் கை கட்டுறதோ இல்லை வேற என்ன பண்ணுறதோ, சில பேர் வந்து எல்லாம் செய்வாங்க, சாமியாரெலாம் இருப்பாங்க, மந்திரம் செய்து மந்திரம் போடுறது எடுக்கிறது வைக்கிறது அதுமாரி செயல் யாருன்னா செய்கிற மாரி எதிர்க்கு உட்காந்துன்னா, ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் தான் நாங்கள் டெய்லி இந்த ஊரில் இருக்க பத்தில், அதனால எங்களுக்கு யாரும் பாதிப்படுத்தாதீங்க, தயவு செய்து அமைதியாக உட்காருங்க. இந்த மோடி எப்படி செய்யணும், இந்த வெத்தலை வச்ச மை எப்படி வேலை செய்யுது அதான் பார்க்கணும். அவருடைய சக்தி இந்த பொம்மைக்கு எப்படி வருது அதான் இப்போ நிகழ்வு நடப்போது. இந்த சக்தி வச்சு கச்ச மஞ்சள் திருப்பி எப்படி கட்டி எடுக்க போகிறோம் அதுமாரி காட்சியில் நடக்கும்போது தயவு செய்து அமைதியாக இருந்து பாருங்க, யாரும் கை கட்டாதீங்க, பக்கத்தில் தூங்குறவங்க தயவு செய்து ஏற்புங்க. அம்மா தாயே, உனக்கு புதியதோர் ஆலயத்தை ஏற்பாடு செய்தோம். உனக்கு மகா கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். உனக்கு தேவையான வண்டிய கரிகாலி மரத்தை உடைய ஆலயத்தில் முன்பதாக நட வேண்டும் என்பதற்காக வைத்தான். இவ்வளவு துன்பங்களை நான் பட போகிறேன். அம்மா போம்படி இவர்கள் வைக்கக்கூடிய மோடிகளை அத்தனை நான் எடுக்கும்போது எனக்கு உறுதுணையாக என்னுடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் நேராமல் என்னை நீதான் காத்து ரட்சிக்க வேண்டும். அம்மா தாயே, எங்கே அம்மா தாயே, உன் முகத்தை நீ
வாயா உள்ள வாங்க பொண்ணுல வாங்க ஏன்னா திருப்பி எப்படி கட்சி மண்ணில் எப்படி கட்டியான்னு கேட்பாங்க ஊரு போது நீ கை விட்டு பாரு எதனா உள்ள எதனா தண்ணி அந்த வேலை கட்டியான்னு எதனா பாரு இவ்வளோ கை விட்டு பாரு நல்லா கை விடு எது இல்லையா சொல்லுங்க ஜனத்தை பார்த்து உள்ள எதனா இருக்குதா சத்தமா திரும்பி சொல்லு எது இல்லை சத்தமா சொல்லு அம்மா தாயே அதாவது நீயோ மஞ்சள் முகத்தை உடையவள் அதனால் கரைத்த மஞ்சளை மீண்டும் கட்டியாக வைப்பதற்கு நீதான் எனக்கு உறுதுணையாக இருந்து நான் ஓடி வைப்பதற்கு முன்பதாக கரைச்ச மஞ்சள் கட்டியாக எடுக்க வேண்டும் அதற்கு ஒரு சக்தியை நீதான் கொடுக்க வேண்டும் அம்மா தாயே மஞ்சளிலே சந்தேகமான நோட்டை கூட வந்து கூட பாருங்க அதனால இப்போ இது இந்த பொம்மி வந்து ரத்தத்தை கொடுக்கும் சொல்லிடமா
எளிமையா கட்டியாக எடுத்து விட்டேன் அம்மா. இப்போதே உன்னை வணங்கி இந்த மோடி எனக்கு வேலையில இறங்க போகிற தாயே, எனக்கு என்ன ஒரு துன்பம் ஏற்படாமல் என்னோட உயிருக்கு எந்த ஆபத்து வராமல் நீதான் என்னை காத்து ரட்சிக்க வேண்டும் அம்மா தாயே. அம்பிகையே ஈஸ்வரியே எப்படி இந்த பொம்மையால
மகமாயி சமயபுரத்தாயே உன் மகன் எனக்கு எல்லாம் கொள்ளிடத்தின் கரைமீனை உன் கோவில் தரும் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல் தரும் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல் மகமாயி சமயபுரத்தாயே அதேபோல அந்த உயிர் இருக்கக்கூடிய கருவுள்ள முட்டையை மோடியாக வைத்திருக்கிறார்கள். அதனால் அந்த மோடியில் நிதானத்தை காப்பாற்ற வேண்டும். எடுக்க
தரும் அந்த நிழலிலே எத்தனையோ பாமர மக்கள் இளைப்பாறி செல்வார்கள். ஆனால் அதே மரமாகப்பட்டது பட்டு போய் இருந்தால் அங்கு யாருமே திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள். அப்படி போன்று யாருமே திரும்பி பார்க்காத பட்டு போன மரத்தையே மோடியாக வைக்கிறார்கள். அம்மா அம்மா, இந்த மோடியை நான் நினைக்கும் போது எனக்கு எந்த ஆபத்தும் ஏறாமல் நீதானே காத்து ரசிக்க வேண்டும் தாயே. உயிர் இல்லா மோடி தன்னை கிடைக்க இடிக்க
காமாட்சி அன்னையை பணிந்ததற்கு சகல நலங்களும் வந்து சேரும் சர்வ மங்களம் உண்டாகும். அந்த மாங்காடி வாருங்கள் மனம் குளிரே பாடுங்கள் மாங்கல்யம் காத்திடுவார் மகிமை பல பச்சை வாழை மோடிதான் இழைக்க வேண்டும். அம்மா தாயே, எத்தனையோ அவதனாலை கொண்டவர் நீ. ஒரு நேரத்திலே உன்னுடைய கணவனாரிடத்திலே கோபித்துக் கொண்டு வாழை பந்தல் என்ற கிராமத்திலே பச்சை வாழி அம்மனாக அமர்ந்து காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறாயே. அம்மா, நீ பெற்றெடுக்காத பிள்ளை, உன்னை தொடப்போகிறேன், உன்னை தொட்டி எடுக்கப் போகிறேன். அப்படி நான் பச்சை வாழை மோடி எடுக்கும் போது இந்த உயிருக்கு எந்த ஆபத்தும் நேராமல் நீதான் என்னை காத்து ரட்சிக்க வேண்டும். அம்மா தாயே, பச்சை வாழ மோடி பச்சவா
காலை வளர்க்க ஒன்று கையில அதனால அந்த மூச்செல்லாம் குழந்தைங்க என்ன ஒரு 4 பேர் இருந்தாங்க குடி மண்ணு எடுத்துனாங்க வாங்க என்ன வாங்க தட்டு வர மண்ணு ஒரு புடி எடுத்துனா வா
ஆ.
இருக்கிற நாங்க போட்டு பூச்சி நட்டிக்கிற நாட்டு மோடி வச்சுக்கலாம் உனக்கு ஏறியா பேசலாம் கூட தலையாடு ஏறியா 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 இன்னும் கொஞ்ச நாள் கும்பாசம் பண்ணிடலாமா தங்க மாட்டேன் ஆகட்டுமா இந்த பூ மணிமா சாந்தமா போயிடுவா சாந்தமா போயிடுவா அந்த மந்தாரை மலருக்காக மணிமாலன் தன்னை கொண்டார் அந்த மந்தாரை மலருக்காக மணிமாலன் தன்னை கொண்டார் தெய்வீக என தேவியே ஐவர்களுடன் சேர்ந்து விளக்குமாரியே அந்த 5வது மோடிதான் என்ன நீ ஒளிவிக்கக்கூடிய கிரகத்தை மோடியாக வைத்திருக்கிறார்கள் அம்மா. இந்த கடைசியாக இருக்கக்கூடிய இந்த கிரக மோடியை உன்னுடைய சக்தியினால்
நான் எப்படியாவது எடுத்தே ஆக வேண்டும் தாயே. உயிர் உள்ள உயிருள்ள கலசுந்தனை இருக்க போறா உயிருள்ள கலசுந்தனை இருக்க போறா அம்மா தாயே மலையாளே பகவனே வந்து என்னை Thank you.